என்னோட கசின் மேரேஜ்க்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி மெஹந்தி ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அது ஒரு ரெசார்ட்டில தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாக தான் போச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாட்டு, கேம்ஸு, டான்ஸுன்ட்டு நல்லா அன்றைக்கி ஜாலியாக இருந்தது. இது தாங்க நம்ம பிரைடு. ரொம்ப க்யூட்டாக டால் மாதிரி இருந்தா அன்றைக்கி. அப்படியே ஒரு ஹல்தி ஃபங்க்ஷன் மாதிரி நடந்தது. ஃபோட்டோ ஷூட்டும் அன்றைக்கி நிறைய பண்ணாங்க. ஈவினிங்க்கு மேலே ஒருத்தராக மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வரிசையில் உட்காந்துருக்கோம் பாருங்கள். ஒருத்தருக்காக மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு பக்கம் வந்து மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு பிரைடுக்கு தனியாக ஒருத்தவங்க மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. நான் சும்மா சிம்பிளாக இந்த மண்டலா டிசைன் தான் போட்டுட்டேன். எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அங்கே நைட் வரைக்கும் எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் 1 டே கழிச்சு மண்டபத்துக்கு நேரமே காலையில் போயிட்டோம். காலையில் நிச்சயதார்த்தம். பொண்ணு அவங்களோட ரூமில் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். நிச்சயத்துக்கு காலையில் என்னோட லுக் அதுதான். அதுக்கப்புறம் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிருந்தேன். இது வந்து ஆல்ரெடி ஒரு ரீல்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். நான் ரிசப்ஷனுக்கு இந்த சாரி தான் பிக் பண்ணேன்.